பட்டு வேட்டி சட்டையில் தலைமைச் செயலகம் வந்துள்ளார் முதலமைச்சர் விஜய். தொடர்ந்து கோட் சூட் அணிந்து வந்திருந்த நிலையில் இன்று பட்டு வேட்டி சட்டையில் தலைமைச் செயலகம் வந்துள்ளார் முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் இன்று பட்டு வேட்டி மற்றும் சட்டையில் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து கோட் அணிந்து வந்திருந்த முதலமைச்சர் விஜய் தற்போது பட்டு வேட்டி மற்றும் சட்டை அணிந்து தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் தகவலை இந்த செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்த், விவரம். தமிழ்நாடு முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி அன்று ஜோசப் விஜய் பதவியேற்றார். அன்று முதல் தொடர்ச்சியாக அவர் கோட் ஷூட் மட்டுமே அணியக்கூடிய ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார். டெல்லி செல்லும் பொழுதும் அதே கோட் ஷூட்டில் தான் சென்றிருந்தார். ஆகவே அவருடைய உடை என்பது பிரத்யேகமாக பேசப்பட்டு வந்தது. வழக்கமான முதலமைச்சர்கள் வேட்டி சட்டை அணிவதும் அதே போல பெண் முதலமைச்சர்கள் சேலை அணிவதும் ஆக இருந்த நிலையில் தமிழ்நாட்டுடைய முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் கோட் ஷூட் அணிவது வெளிநாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் கோட் ஷூட் அணியக்கூடிய அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அது ஒரு பழக்கமாக வைத்திருந்தார். இது தமிழகம் முழுவதும் பரவலாகவே முதலமைச்சர் கோட் ஷூட் அணிந்திருக்கிறாரு என்ற ஒரு பேச்சும் இருந்தது. அதை வரவேற்கத்தக்க வகையில் இளைஞர்கள் பெரிய அளவுக்கு உடை மிக முக்கியமானது, ஆகவே அவர் கோட் ஷூட் அணிவது ஒரு மிக்கதாக இருக்கிறது என்று இளைஞர்களால் பார்க்கப்பட்டு வந்த சூழலில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் பட்டு வேட்டி சட்டையில் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருந்தார். இது தலைமைச் செயலக வட்டாரத்தில் திடீரென முதலமைச்சர் பட்டு வேட்டி சட்டையில் வந்திருக்கிறார் என்ற ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பாக என்ன என்று கேட்கும் பொழுது இந்த காலையில் நீலாங்கரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடைய மேலாளர் மற்றும் உதவியாளர் இருக்கக்கூடிய ஜெகதீஷுடைய இல்லத்துடைய கிரக பிரவேச விழாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றுவிட்டு நேரடியாக தலைமைச் செயலகம் வந்ததால் பட்டு வேட்டி சட்டையில் வந்ததாக கூறப்படுகிறது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடை மாற்றுவது கூட, அதாவது கோட் ஷூட்டில் இருந்து வேட்டி சட்டைக்கு அவர் ஒரு நாள் வருவது கூட செய்தியாக மாறக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போதைய காலகட்டத்தில் இருந்து வருகிறது. தகவலுக்கு நன்றி நித்யானந்தன்.